வித் ரெஸ்பெக்ட் டு சந்தீப் சார் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஹி வாஸ் தேர் ஃபார் ரிஹர்சல் 2 days. அவர் வந்து ஜாலியாக ஆடிட்டு ஓகே இதான் ஸ்டெப்பாக இது பண்ணுமா இப்படி வைப் பண்ணுமா அப்படின்னு போயிடுவார். வித் ரெஸ்பெக்ட் டு ஃபரியா நீங்கள் சொன்னது வந்து என்ன சொன்னீங்கன்னா ஐ மேட் ஹர் டான்ஸ். ஆக்சுவலி பார்த்தா ஷி மேட் தி என்டையர் செட் டான்ஸ். ஷீ இஸ் அ ப்ரொஃபஷனல் டான்சர். அவங்க ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ஷீ இஸ் ஆல்சோ ரேப்பர். ஷீ கேன் ஆல்சோ சிங். ஷீ இஸ் அ மல்டிஃபேசிட்டட் ஆர்டிஸ்ட். அந்த டால் பர்சனுக்கு பயங்கர ஷீ இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். ஷீ இஸ் அமேசிங். அவங்க வந்து ஷீ ஹஸ் லேர்ன்ட் அ லாட் ஆஃப் தீஸ் வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸ். சும்மா நீங்கள் ஆட விட்டாலே பயங்கரமாக ஆடுவாங்க. அது மாதிரி ஸோ அவங்கள பார்த்து மொத்த செட்டுமே ஆக்சுவலி வந்து ஒரு வைபாக இது வந்தது. அண்ட் ஒன் மெயின் திங் இஸ் தட் கிளாசிக்கல் போர்ஷன். எஸ் ஷீ இஸ் ப்ராப்ளி நாட் ட்ரெயின்ட் இன் கிளாசிக்கல். ஆனால் நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணும்போது ஷி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட். நான் என்னோட ப்ரிடாமினென்ட்லி எனக்கு வந்து இந்த கிளாசிக்கல் வெஸ்டர்னோட ஃபியூஸ் பண்ணுறது இஸ் மை ஜான்ரா ஆஃப் டான்சிங் ஆல்சோ. அப்படி இருக்கும்போது ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு லேர்ன் இட். அண்ட் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷி மேட் ஷுர் ஹர் காஸ்டியூம்ஸ் அது வந்து அதோட சிங்காக இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூஸ் போடுறாங்க, அந்த பாட்டில் ஷூஸ் வேண்டாம், அதை எப்படி பெட்டர் பண்ணுறது. வெஸ்டர்னில் ஆடும் போது டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிளாசிக்கல் ஆடும் போது எப்படி அந்த அவுட்ஃபிட் பெட்டர் பண்ணலாம் அப்படின்றது பயங்கரமாக அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு தான் வந்தாங்க.